அண்ணன் அமீர் மீது ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன். உண்மையிலே சொல்றேன், எனக்கு சீமான் அண்ணன் மேல ஒரு சில நேரம் கோவம் வரும். பிரியகுமார், என்ன கோவம்னா, நாம் தமிழர் கட்சி எப்பவுமே மத்திய அரசுக்கும் நல்ல எதிர்கட்சியா இருக்கும், மாநில அரசுக்கும் சரியான எதிர்கட்சியா இருக்கும். மத்தியில ஆளக்கூடிய கட்சிகள் எந்த தவறு செஞ்சாலும் அதை வந்து எதிர்த்து கேள்வியக்கூடிய ஒரு மாநில எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்திருக்கு. அதே மாதிரி மாநிலத்தில் ஆளக்கூடிய கட்சிகள் ஏதாவது தவறு செய்தாலும் அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய கட்சியாக, எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக, போராடக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் இருக்கிறாங்க. அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஆனா அண்ணன் எனக்கு இருக்க கோவம் என்னன்னா, அமீர் அண்ணன் மாதிரியான ஆட்களை பூராத்தையும் கொண்டு வந்து நாம் தமிழர் மேடையில உட்கார வைக்கிறது. அவருக்கு என்னைக்காவது நாம் தமிழர் கட்சியை ஒரு இடத்துலயாவது பாராட்டி பேசியிருப்பாரா? ஒரு இடத்துலயாவது நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா பேசியிருப்பாரா? ஒரு இடத்துலயாவது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்திருப்பாரா? அல்லது வாக்களிக்க சொல்லியிருப்பாரா? அவரா ஒரு குடும்பம் வாக்களிச்சிருக்குன்னு நான் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தடவை வாக்களிச்சீங்க அப்படின்னு ஒரு இடத்துல அமீர் அண்ணன் சொல்லியிருப்பாரா? நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க சொன்னின்னு ஒரு தடவையாச்சும் சொல்லியிருப்பாரா? ஆனா நாம் தமிழர் கட்சி மேடைகளை பூரா அவர் பயன்படுத்தி இருக்காரு. இன்னைக்கு அமீர் அண்ணனுக்கு கிடைச்ச வெளிச்சம், சினிமா துறையின் மூலமாக அமீர் அண்ணனுக்கு கிடைச்ச வெளிச்சத்தை விட ஒரு படி அதிகமாக நாம் தமிழர் கட்சி மேடைகள் அவர் வந்ததுனால அவர் கிடைச்ச வெளிச்சம் தான் அதிகம். அதுதான் சமூக வலைதளங்கள்ல எதிரொலிக்குது. அதுதான் காரணம். அவருக்கான இவ்வளவு பிரதிபலிப்பு இருக்கிறதுக்கான காரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடைகள். அவருக்கு சினிமா துறையில அவருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அரசியல் வட்டாரத்தில், சோசியல் மீடியாவுல, சமூக வலைதளங்கள்ல இவ்வளவு ஆதரவு அவருக்கு இருப்பதற்கான ஒரு காரணம் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையும் அண்ணன் சீமானும் தான். நாம் தமிழர் கட்சியை பயன்படுத்தி கொண்ட நபர்கள். அப்ப இந்த மாதிரி நபர்கள் திமுகவுக்கு ஆதரவா நின்று பேசினாங்கல்ல, திமுக எதிர்க்கட்சியா இருந்த போது, அவர்கள் ஏன் இன்னைக்கு திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டவில்லை?